வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம ஒசூர் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கிளம்பி இதோ இந்த பிஎம்டிசி பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே மாசா என்ட்ரி கொடுத்தாச்சு. பொதுவாக பெங்களூர்ல இருந்து கிளம்பி கோவா, சோம்நாத், துவாரகை, பேட் துவாரகைன்னு இந்தியாவோட மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற அத்தனை இடங்களையும் ஒரே வாரத்தில், அதுவும் ஃப்ளைட்டில் சுற்றிட்டு மீண்டும் பெங்களூருக்கே ஒரு ஆளுக்கு வெறும் 13,000 ரூபாய் பட்ஜெட்டில் திரும்ப வர முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 5 பாகங்கள் கொண்ட பட்ஜெட் டிராவல் சீரியஸோட முதல் பகுதி தான் இந்த பெங்களூர் டு கோவா ஜெர்னி. இந்த முழு பயணத்தோட மாசான கிளைமேக்ஸ் அமைய போகிறது கடலுக்கு நடுவில் இருக்கிற நிஷ்கலங் மகாதேவ் கோயிலோட சிறப்பான தரிசனம் தான் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் ஏர்போர்ட், கோவா மனோகர் ஏர்போர்ட், அகமதாபாத் அதானி ஏர்போர்ட், அப்புறம் ஹைதராபாத்தில் இன்காம் லவுஞ்ச் ஆக்சஸ் அப்படின்னு இந்த 4 இடத்துலையும் கிட்டத்தட்ட 31,500 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 8 ரூபாயில் எப்படி நாங்கள் பட்ஜெட்டில் முடித்தோம், அதுக்கு என்னென்ன சீக்ரெட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நன்றி. கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பயணத்தோட 2வது நாள். நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி மோர்ஜிம் பீச்சிலேருந்து கோவா மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இதோ வந்து சேர்ந்துட்டோம். என்ட்ரி கொடுத்தாச்சு. அங்கேருந்து நம்மளுடைய போர்டிங், செக்இன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா நம்ம லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்கும். பசி வயிற்று கிள்ளுது, சாப்பிட்டுக்குவோம். எனக்கு அன்லிமிட்டெட் லவுஞ்ச் ஆக்சஸ், அதாவது ஃபெடரல் பேங்க் ஸ்கேப்பியா கிரெடிட் கார்டு இருக்கிறதுனால 0 ஃபீ. என் மனைவிக்கு 2 ரூபா ஐடிஎஃப்சி கார்டில், என் மகனுக்கு ஃப்ரீயாகவே விட்டுட்டாங்க, எந்த சார்ஜும் பண்ணலை. அதனால் இந்த ஏர்போர்ட்லேயும் எங்களுக்கான மொத்த செலவு 2 ரூபா தான். 2 மணி நேரம் நல்ல வயிறார திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தோம். ஓய்வு எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போது ஃப்ளைட் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா நேரம் 1 மணி 30 நிமிடம், 1:30 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு. சரி, இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு லவுஞ்ச் ஆக்சஸ்லேருந்து வெளியே வந்து மேலே கேலரி போயிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கோவா டு குஜராத் 7,000 8,000ன்னு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு 450 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுற மற்ற பசங்கள்லாம் எங்கே? எனக்கு வெறும் 2,500 ரூபா கொடுங்க ஒரு ஆளுக்கு போதும்னு சொல்லிட்டு வெறும் 85 கிலோமீட்டர் பக்கத்துலேயே கொண்டு போய் நிப்பாட்டுற நம்ம தங்கராசு எங்கங்க? ஆமாம் நண்பர்களே, எத்தனையோ இருந்தாலும் நம்ம ஸ்டார் ஏர்லைன்ஸ் தான் ரியல் தங்கராசு. பொதுவாக சாலை மார்க்கமாக நம்ம தரை வழியாக கோவாலேருந்து குஜராத் சோம்நாத் போகும்போது 1,325 கிலோமீட்டர் வருதுங்க. கிட்டத்தட்ட 1 டே 4 ஹவர். ஆமாங்க, 24 மணி நேரம் ஆகிடுது. நம்ம உடல்நிலை ஒத்துழைக்காதுன்றதுனால நாம் இப்போ தேர்ந்தெடுத்த வழி கோவா டு டையூ விமான பயணம். பாருங்கள், 635 கிலோமீட்டர் தான். 1 ஹவர் 40 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். பிக்கப் பண்ணிட்டானா? அதனால தான் இந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பயண கட்டணம் மிக குறைவு, 2,500 ரூபா ஒரு ஆளுக்கு. அப்படியே அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கேலரி வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃபாஸ்ட் எடுத்துருச்சுப்பா. அங்கே தரையிறங்குற வீடு போகிறோம் விமானங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன் மறைச்சிக்கிச்சப்போ அந்த ஏரோப்ளேன் எல்லாம்? சரிதா. என்ன காம்பவுண்ட் சோறு தாண்டி போயிடுச்சு அந்தாண்டா. பறந்துட்டானா? அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஃப்ளைட்டு டிலே. ஆமாங்க, 2:30 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 5:30 மணிக்கு தான் வரும்னு போட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் திரும்பவும் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், டெர்மினல் 1, டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா ஏரியாவும் ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு நானும் என் மகனும் கிளம்பிட்டோம். பாருங்கள், டொமஸ்டிக் டெர்மினல்லேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் வரைக்கும் எல்லாம் ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு சுற்றி பார்த்தோம். அதுவும் ஒரு ஆனந்தமாக தான் இருந்துச்சு. திரும்பவும் என்றைக்கு இந்த ஏர்போர்ட்டெல்லாம் போக போகிறோமோன்னு ஆசை தீர பார்த்தோம். நல்ல ரம்மியமான காட்சி. மலைத்தூரல் வேறு லேசாக வந்துட்டு இருந்தது.
எல்லாமே வருது. நம்ம ஃப்ளைட்டு மட்டும் தான் வரல. கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. இதோ நம்ம புறப்பட வேண்டிய ஃப்ளைட்டு வந்துடுச்சு. ஸ்டார் ஏர்லைன். இதோ ஷட்டில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ளைட்டு 5:30 மணிக்கு வந்ததால் அவசர அவசரமாக புறப்பட்டோம். வேகமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு முன்னாடி 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஃப்ளைட் ஏறியாச்சு. சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என் மகனுக்கும் மனைவிக்கும் ஜன்னல் ஒரு இருக்கை கிடைச்சிது. எனக்கும் இடது பக்கம் ஜன்னல் ஒரு இருக்கை. சீட்டெல்லாம் ஓரளவு ஃபுல்லாகிடுச்சு. இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்ருக்குறாங்க. சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இதோ ஃப்ளைட்டு புறப்பட்டுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த 1:30 மணி நேரத்தில் இப்போ மணி 5:30. கரெக்டாக வர்ற 7 மணிக்கு ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போய் சேருதுன்னு. நாங்கள் போட்ட பிளான் என்னென்னா 1:30 மணிக்கு ஃப்ளைட் ஏறினா 3 மணிக்கெல்லாம் டையூ இறங்கிட்டு அங்கேருந்து 1:30 மணி நேரத்தில் 5 மணிக்கு சோம்நாத் கோயில் போய் இரவு தரிசனம், அந்த லேசர் லைட்டெல்லாம் தரிசனம் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது நடக்காத போல் இருக்குது. பார்ப்போம், சூழ்நிலை எப்படி அமையுதுன்னு தெரியல. கோவா மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உண்மையிலே ரொம்ப பெரிய நிலப்பரப்புங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரன்வேயில் ஓடிட்டே இருக்குது ஃப்ளைட்டு. ரொம்ப தூரம் போய் ஒரு யூட்டர்ன் அடித்து வந்திருக்குது. இப்போ தான் லேசாக வேகம் எடுக்குது. டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது வேகம் எடுக்குது. 5 கிலோமீட்டருங்க ரன்னிங்லேயே இருக்குது. தரையில் ஓடிட்டே இருக்குது. வானம் லேசான மேகமூட்டத்தோடு இருக்கிறதுனால டைமிங்ஸ் எல்லாம் ஃப்ளைட் டைமிங் அப்பப்போ ஷெடியூல் மாற்றிட்டே இருக்காங்க. பெரிய ரக விமானங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கும். ஆனால் அந்த சிறிய ரக விமானங்களால் காலநிலை, அந்த கிளைமேட்டு சமாளித்து போக முடியாதுன்றதுனால பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு 4 மணி நேரம் தாமதமாக்கிட்டாங்க. பரவாயில்ல, 4 மணி நேரம் தாமதமானாலும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா நல்ல விஷயம் தானே. இதோ ஃப்ளைட் வேகம் எடுத்துருச்சு. டேக் ஆஃப் ஆக போகுது. வேகம் இதோ டேக் ஆஃப் ஆக போகுது. ஆகிடுச்சுங்க. ஜோன்னு சும்மா தூக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு விமானத்தில் போகிறதால அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. பயம், பதட்டம் அப்பப்போ வந்துட்டு இதாக இருக்குது. விமானம் டேக் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷமே பார்த்தா பயங்கரமான காடு, மலை பிரதேசமாக இருக்குது. பாருங்கள், சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே எந்த ஒரு நகர்ப்புறத்தையும் பார்க்க முடியல. பயங்கரமான காடு தான், காட்டுப்பகுதி. ஆனாலும் இந்த ஏர்போர்ட் வந்து அரபிக்கடல் ஓரத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. அதனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி அடுத்த 2 நிமிஷத்துக்கெல்லாம் கடல் வந்துடும்னு நினைக்கிறேன். கடல் கண்ணுக்கு தெரியும் பாருங்கள். பாருங்கள், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆறு வந்து கடலில் கலக்குது. ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இந்த இயற்கை காட்சிகள், அந்த ஆறு ஓடுறதெல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரம்மியமான காட்சியாக இருக்குது. அந்த ஆறோட பேர் என்னென்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்.
அப்படியே இடது பக்கமும் வலது பக்கமும் சாஞ்சு சாஞ்சு இன்னும் ஒரு ஸ்டெபிலிட்டி வரல. அவ்வளோதாங்க, விமானம் கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்தை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே மேகமூட்டம் தான் தெரியுது. 600 கிலோமீட்டர் தானே, 1.5 மணி நேரத்தில் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோ கடல் வந்துடுச்சுங்க, பாருங்கள் கப்பலெல்லாம் தெரியுது. அந்த மேகம் இல்லாத நேரங்களில் மட்டும் கப்பல் தெரியுது, மற்றபடி கடல் தான். கடலும் வானமும் ஒரே பாயிண்டில் டச் ஆகுது பாருங்க. எது கடல் எது வானம்னு தெரியல, பிரித்து பார்க்க முடியல. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போயிட்டா இல்லை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆயிரத்தி 325 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 1.5 மணி நேரத்தில் கடக்க போகிறோம். இது அந்த டையூ யூனியன் டெரிட்டரி. பாருங்கள், கடலில் கப்பல்கள் ஆங்காங்கே ஒன்று போகிறது தெரிஞ்சுக்கிட்டுது. இதெல்லாம் மும்பையிலேருந்து குஜராத்துக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போகிற கப்பல். கடல் 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 தண்ணி தாங்க, எங்கே பார்த்தாலும் கடல் தான். 1.5 மணி நேரம் கடலுக்கு மேலேயே பறக்கும் இந்த விமானம். Crew, please be seated for landing. சூரிய வெளிச்சம் நேராக கண்ணுக்கு பூசுது, அதனால் வீடியோ பாருங்கள். ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு கிளாரிட்டி. கடற்கரை தெரியுது பாருங்கள். நிலப்பரப்புக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்டிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த கோவா டையூ எல்லைக்குள்ளே வந்துடுச்சு. விமானம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக உயரத்தை குறைக்கிறார். பரவாயில்லைங்க, 5 மணிக்கு புறப்பட்ட விமானம் இப்போ நேரம் 6 மணி தான் ஆகுது. 1 மணி நேரத்தில் வந்துட்டாருங்க. பொதுவாக எப்போவுமே 1 மணி நேரம் 40 நிமிஷம் எடுக்கும். அவங்க டைம் டேபிளே அப்படி தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி 4 மணி நேரம் விமானம் தாமதமாக வந்ததுனால எக்ஸலேட்டரை வச்சு ஒரு அழுத்திட்டார் போல இருக்குது. இதான் வழக்கத்தை விட 40 நிமிஷம் முன்னாடியே விமானம் பிடிச்சின்னு வந்துடுச்சு. டர்போஜெட் வேகத்தில் வந்ததுனால 1 மணி நேரத்துலேயே நம்ம ரீச் பண்ணிட்டோம் டையூ பார்டரை. இப்படி பார்த்தாலும் அதிகபட்சமாக இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே லேண்டிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே உயரத்தை குறைக்கிறாரு பாருங்கள். பூரா வெறும் ஒரே சதுப்பு நில காடுகளாக இருக்குது. அது எல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கருவேல மரம், முள்ளு மரம் தாங்க. எல்லாம் முள்ளு செடி தான், காடாக இருக்குது. கடல் தண்ணி சூழ்ந்துருக்கு, சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்குது. கோவா அப்படிங்கிறது ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி, குஜராத்துக்குள்ளே ஒரு சின்ன மாகாணம் தான். அந்த ஊர்லேயும் ஒரு ஏர்போர்ட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டிராப்பிங் பாயிண்ட்டு தான். இந்த விமானம் எங்களை இறக்கி விட்டுட்டு அடுத்ததாக அகமதாபாத் போகும். எங்களை இதோ லேண்டிங் ஆக போகிறோன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதோ இல்லை லேண்டிங் ஆக போகுது. அவ்வளோதாங்க, பத்திரமாக கொண்டாந்து எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக தரையிறக்கிட்டார். இதுக்காக நம்ம பைலட்டுக்கு ஒரு ஆயுள் சொல்லிட்டு அப்படின்னு கிட்ட நடிச்சு நம்மளை என்ட்ரன்ஸ் பக்கமாக கொண்டு போய் நிறுத்துவார். இது ஒரு சின்ன ஏர்போர்ட்டுங்கிறதுனால இங்கே எந்த ஒரு பெரிய விமானங்கள் அதிகமாக வர்றதில்லை. இந்த மாதிரி நடுத்தர அல்லது சிறிய ரக விமானங்கள் மட்டுமே அடிக்கடி வந்து போகிறார். அடிக்கடி இல்லை, ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 3-4 விமானங்கள் தான் வரும் போல இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விமானங்கள் பாருங்கள். அந்த ஏணி ஸ்டெப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மேனுவலாக கையில் தள்ளிட்டு வந்து நிறுத்தி ஒரு 10 பேர் வெயிட் பண்ணுறாங்க பேசஞ்சர் கூட்டு போகிறதுக்காக. இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு நண்பர்களே. லேட்டாக வந்தாலும் 40 நிமிஷம் முன்னாடியே கொண்டாந்து இறக்கி விட்டதால் இன்னும் வெளிச்சமாகவே இருக்குது, இருட்டாகலை. நேரம் இப்போது 6 மணி
18 நிமிடம். வாங்க போவோம் நண்பர்களே. இதோ ஃப்ளைட்டை விட்டு இறங்கியாச்சு. கடைசியாக நம்ம வந்து ஸ்டார் ஏர்லைன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நடந்து என்ட்ரன்ஸ் வழியாக வெளியில் போவோம். டாக்ஸி ஆட்டோவெல்லாம் அங்கே நிறைய இருந்தது. தயவு செஞ்சு இது யாரும் வந்தீங்கன்னா முன்கூட்டியே பதிவு பண்ணிவிட்டு வாங்க, இல்லை டாக்ஸி எதாவது புக் பண்ணிவிட்டு வாங்க. ஆட்டோவில் மட்டும் தயவு செஞ்சு ஏறிடாதீங்க. நாங்கள் இந்த ஊருக்கு புதுசுன்றதுனால வெறும் 4 கிலோமீட்டர் தூரமே இருக்கிற டையூ பஸ் ஸ்டாண்டுக்கு 600 வாங்கிட்டார் இந்த ஆட்டோக்காரர். கேட்டால் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸட் ரேட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதோ டையூ பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேராக குஜராத் மாநில எல்லையில் இருக்கிற உனா அப்படிங்கிற ஊருக்கு வந்து அங்கேருந்து சோம்நாத் பஸ் ஏறியாச்சு. 215 ரூபா தான். நேரம் இரவு 10:30 ஆயிடுச்சு நண்பர்களே. ஏற்கனவே நாங்கள் தேவஸ்தானம் போர்டில் புக் பண்ணி வச்சுருந்த ரூமுக்கு வந்து சேர்கிறதுக்கு இரவு 10 மணி 30 நிமிஷம் ஆகிடுச்சு. கீழெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி ஓய்வு எடுத்துகிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம தரிசனத்தை பார்ப்போம். இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு பேர் மகேஸ்வரி பவன். இது கோயிலேருந்து ஒரு 150 அடி தூரத்தில் தான் இருக்குது. அமைதியான சூழ்நிலை. நண்பர்களை அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சோம்நாதர் ஜோதிலிங்க தரிசனம் பார்க்க புறப்பட்டுட்டோம். இது நுழைவாயிலே அம்சமாக அழகாக போட்டு வச்சு விட்டாங்க. பார்க்கறதுக்கே அம்சமாக இருக்குல்ல? ஆமாங்க, இங்கேருந்து கோயில் தெரியுது பாருங்கள். 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். மொபைல் லக்கேஜ் இதையெல்லாம் வந்து முன்னாடியே ஒப்படைச்சிடணும். கவுண்டரில் கொடுத்துட்டு தான் போகணும். நாட் அலௌடு. நாங்கள் தான் ரூம்லேயே வச்சுட்டோம். மொபைல் கூட எடுத்துகிட்டு வரல. எல்லாமே ரூமில் வச்சதுனால நேரடியாக போக முடிஞ்சது. அப்படியே நடந்து போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் அங்கே பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பின்பக்கமாக இருக்கிற அந்த பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே ஒட்டகம் சவாரி, அப்புறம் குதிரை சவாரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வெயில் ஒரு பக்கம் ரொம்ப கண்ணை கெட்டது. 105 டிகிரி அசால்ட்டாக அடிக்குது நண்பர்களே. காலையில் 10 மணிக்கெலாம் ரொம்ப வெப்ப அலை வீசுது. முடியல என்னால். சாப்பிடல, பசி மயக்கம் ஒரு பக்கம். சரி, கொஞ்ச நேரம் இந்த கடற்கரையில் பார்த்துட்டு ரூம் போய் ஓய்வு எடுத்துகிட்டு அதன் பிறகு நம்ம லோக்கல் சைட்ஸிங்க பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இரவுக்குள்ளே இங்கே குஜராத் சோமநாதன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற இடங்களில் கோயில்களை எல்லாம் பார்த்து தரிசனம் முடிச்சுட்டா நாளைக்கு காலையில் துவாரகை புறப்படணும். அதுதான் பிளான். இப்போதைக்கு ஒட்டக சவாரி ரொம்பவே அருமையாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. 100 ரூபா தான் வாங்கினாங்க. 3 பேர் உட்காந்துக்கலாம். இருந்தாலும் நாங்கள் 2 பேர் தான் உட்காந்தோம். அந்த கடற்கரை மண்ணில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அலையின் சீற்றம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ரொம்ப அலைகள் ரொம்ப அதிகமாக அடிக்கும். அதை முடிச்சுட்டு கோயிலை ஒட்டின மாதிரி கிரிவலம் வர மாதிரி ஒரு பாதை இருக்குது. அந்த வழியாக போனோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வியூ பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான இடமா இருக்கும். பாருங்கள் பின்னணியில் எப்படி இருக்குது, நல்லா அழகாக இருக்குல்ல? நேரமாகமாக கூட்டமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அந்த கடற்கரை ஓரத்தில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனது கீதமாக இருந்தது நண்பர்களே. அதை முடிச்சுட்டு பழைய ஜோதிர்லிங்கம், பழைய சோமநாதர் கோயிலுக்கு வந்தோம். மிகப்பெரிய கியூ இருந்தது. வரிசையில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு மதியம் 12 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் அதை பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது அங்கே வாசல்லே அன்னதானம் போட்டாங்க. அதனால் நாங்களும் வரிசையில் நின்று அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் நண்பர்களே. வயிறார சாப்பிட்டோம். எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் குஜராத் தாலி அன்போடு பரிமாறுறாங்க. கட்டணம் எதுவும் வசூலிக்கிறதில்ல, முற்றிலும் இலவசம்தான். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போது வெயில் ரொம்பவே அதிகமாக அடிக்குது. நான் உடனடியாக ரூம் போய் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கணும். நீங்களும் எப்போ வந்தாலும் மறக்காமல் இந்த தேவஸ்தானம் போர்டு மூலமாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கோயிலேருந்து ஒரு 100 அடி 200 அடி தூரத்துக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் நடந்தே கோயிலுக்கு போய்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே. வீடியோவின் நீளம் கருதி இந்த வீடியோவை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் லோக்கல் சைட் சீயிங் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.